அதிர்வு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அதிர்வு நிகழ்ச்சியில் வடமாகாண சபையின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் தவராசு அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். வடமாகாண சபையினுடைய செயற்பாடுகள் பற்றிய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் வடமாகாண சபையினுடைய நிதி கூற்று, அதே நேரம் வடமாகாண சபை தனக்கு வந்த அந்த பணத்தை செலவழித்த விதம், இது சம்பந்தமாக பேசுகின்ற போது எதிர்க்கட்சித் தலைவராக உங்களுடைய பொறுப்பும் அதில் இருக்கின்றது. எதிர்க்கட்சித் தலைவராக நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய தருணங்களும் இருந்திருக்கும். உங்களுடைய செயற்பாடுகள் பற்றி கூற்றுக்களை நீங்கள் தெரிவித்திருக்கின்றீர்கள். உண்மையில் என்ன விதத்தில் உங்களால் அதற்கு பங்களிப்பு செய்ய முடிந்தது? அதனை தடுத்து நிறுத்துவதற்கு, அது சம்பந்தமாக வெளிப்படுத்துவதற்கு என்னென்ன பங்களிப்பு? வெளிப்படுத்துறதை தவிர என்னால் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. வெளிப்படுத்தி அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பேன்னு சொல்வார்கள், ப்ரெஷர் கொடுக்கணும். ஆனால் அப்படி அழுத்தம் கொடுத்தும் அன்றைக்கு இருந்த சூழலில் அவர்கள் பெரும்பான்மை, நாங்கள் எதிர்க்கட்சியில் ஒரு 8 பேர் தான். அந்த 8 பேர்லேயும் எல்லாரும் என்னுடைய அழுத்தத்துக்கு ஒத்து வர்றவர்கள்னு சொல்ல முடியாது. அந்த சூழலில் நான் ஒரு தனி மனிதனாக நின்று தான் நாங்கள் கிட்டத்தட்ட இந்த இப்படியான விடயங்களை நான் போராடி கொண்டிருந்தேன். நான் அதால் என்னால் பெரிதாக சாதித்தாக சொல்ல முடியும். ஏன்னா அடுத்த வருஷத்துலேயும் இதே போல் நிலப்பாடு தான் செய்யிருக்கு. அடுத்த வருஷத்தில் எனக்கு பயத்தில் கடைசி நேரத்தில் காசை கொண்டு போய் அந்த வாசியால் இந்தியா சும்மா அந்த உதாரித்தனமாக செலவழிக்கிற போல பணத்தை செலவழித்திருக்கிறார்கள். இந்த வித திட்டமிட்டு, அதாவது திட்டமிடப்பட்ட அபிவிருத்தி பணிகளுக்காக பணம் செலவிடப்படவில்லை. சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிக்கின்ற விடயம், அவருடைய கருத்து, இவ்வாறான குற்றச்சாட்டுகளை கூறுகின்றவர்கள் ஒரு 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 விதமான நியாயமும் இல்லாமல் அல்லது அதற்கான ஆதாரங்கள் இல்லாமல் குற்றச்சாட்டை, ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர், கேள்வி கேட்டிருக்கிறீர்கள், ஆதாரங்கள், இவ்வாறான கதைகளை கூறுகின்றவர்கள் அல்லது இவ்வாறான குற்றச்சாட்டுகளை தொலைக்காட்சிகளில், ஊடகங்களில், ஊடகவியலாளர் சந்திப்புகளில் தெரிவிக்கின்றவர்கள் நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள். குறிப்பாக இந்த ஆதாரங்களை வைத்துக்கொண்டு உங்களால் என்ன விடயத்தை சாதிக்கக்கூடியதாக? அதான் நான் அப்போ முதல் தொடக்கத்திலே சொன்ன, மக்கள் தான் இறுதி நீதவான்கள், இறுதி நீதிபதிகள். அவர்கள் தான் இதுக்கு நீதி கொடுக்க வேண்டும். என்னால் இந்த விடயங்களை எடுத்து சொல்வது தான் என்னால் முடியும். இவர் பிள்ளையாக செய்கின்றார். இன்னொரு உதாரணம், அவர் சொன்ன அதே இதில், இது கொடுத்த காசை செலவழிக்கிறதில்லை. இன்னும் வடமாகாணத்தில் ஒரு பழையில் ஒரு காற்றாடி பவர் ஸ்டேஷன் போடுறவங்களுக்கு இந்த காற்றாடின்ற மின்னல் காற்றாடி மூலம் மின் உற்பத்தி காற்றாலை போடுறதுக்கு ஜூலி பவர், பீட்டா பவர் என்ற நிறுவனத்துக்கு இவர்கள் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி, இந்த இருக்க அக்ரிமெண்ட்டை கொப்பி நிலத்தை கொடுத்துருக்கிறார்கள். நிலத்தை கொடுத்து இங்கே மிஷனை கையெழுத்தில் நிலத்தை கொடுத்துருக்கிறார்கள். அந்த கொடுக்க ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் அவர்களுடைய ஒரு கூட்டு பொறுப்பாக, கம்பெனியுடைய கூட்டு பொறுப்பாக 20 மில்லியன் இந்த எமது பிரதேச மக்களுக்கு நன்மைக்கு செலவழிக்கணும். உங்களுக்கு தெரியும், காற்றால் ஒரு முதலீடு ஒன்று இருக்க ஒழிய அதுக்கு பிறகு வெறும் காற்றில் தான் மின் உற்பத்தி முழுக்க நடக்கிறது. இப்போ நாங்கள் இதை எதிர்த்த, இது ஒரு படுபொலியான காரியம். அப்போவே இது உடனேயே நாங்கள் இதை முதலாவது அது கையெழுத்து வைச்சதே பிள்ளை. இந்த அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி இருக்குது சபையினுடைய செக்ரட்டரியை கொண்டு ஃபோர்ஸ் பண்ணி. சபையின் செக்ரட்டரிக்கும் மாகாண சபை செயற்பாடுகளுக்கும் தொடர்பும் இல்லை. பிரதம செயலாளர் ஒன்று இருக்கிறார், சபை செக்ரட்டரி. சபைன்றது எங்களுடைய கவுன்சில், மாகாண சபையினுடைய செக்ரட்டரி. அவர் இந்த இதுகளுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் அவரை கொண்டு போய் ஃபோர்ஸ் பண்ணிக்கொண்டே கையெழுத்து வச்சிருக்கு. கிருஷ்ணமூர்த்தின்னு அவர் ஒரு சபையினுடைய செக்ரட்டரியாக இருந்தார். பிரதம செயலாளர் இன்னொரு ஆள் இருக்கிறார், அவரை கொண்டு கையெழுத்து வைக்கல. அப்புறம் ஆளுநர் தெரிய வந்து இது பிறகு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி மீண்டும் பிரதம செயலாளரை கொண்டு கையெழுத்து வச்சது. அது ஒன்று. ரெண்டாவது, இதுக்கு 20 மில்லியன் எங்களுக்கு வடமாகாண சபைக்கு மேரசம் அவர்கள் ஒரு கோஆப்ரேட்டிவ் இதாக சில இதுகளுக்கு பிறகு ஆடிட் நாங்கள் வந்தது. ஒரு வருஷத்துக்கு அவர்களுக்கு இந்த ஸ்லோன் எலக்ட்ரிசிட்டி போட்டால் கொடுத்துருக்கிற தொகை 1450 மில்லியன். அதாவது 2 வருஷத்துக்கு 2900 மில்லியன். அக்டோபர் 2014 இருந்து டிசம்பர் 2016 மட்டும், இது ஆடிட்டில் கண்ட விடயம். ஆடிட்டில் 2900 மில்லியன் இவர்களுக்கு வருமானமாக இந்த 2 வருஷத்துக்கு மின்சார சபை கொடுத்துருக்கு. அப்போ அவ்வளோ வருமானம் உங்களுக்கு தெரியும். அது உற்பத்தி செலவுன்றது மூலதன செலவுண்டு தான் இருக்கே ஒழிய உற்பத்தி செலவுன்றது இல்லை. ஏனென்றால் இது காற்றும் வேண்டாம், கிரீஸும் ஒயிலும் தான் அதுக்குரிய உற்பத்தி செலவு. இவ்வளவு பெரியொரு எங்களுடைய வளத்தை கொடுக்குறதுல பிரச்சனை இல்லை. ஒரு சரியாக அவர்களிடமிருந்து எங்களுக்கு ஒரு சரியான பங்களிப்பு உண்டு. எங்களுக்கு இந்த மக்களுக்கு எவ்வளோ காசை உழைச்சிருக்கலாம். அதில் மற்றது எந்த விதமான காம்படிஷன், அதாவது என்னென்னு சொல்கிறது, போட்டித்தன்மை இல்லாமல் இது ஒரு கம்பெனி காரை பார்த்து கொடுக்கும். சில நேரம் இன்னொரு கம்பெனி வந்து இதோட இன்னும் கூடின தொகைக்கு வந்திருக்கலாம். அப்போ இது எல்லாம் ஒரு அவர்களுடைய என்னென்னு சொல்கிறது வினைத்திறனற்ற செயற்பாடு.
இது மாகாண சபைக்கு இழைக்கப்பட்ட தவறா அல்லது இதனூடாக மாகாண சபை உறுப்பினர்கள் அல்லது சம்பந்தப்பட்ட எங்களுடைய இதனூடாக ஒரு மோசடி ஒன்று நடைபெற்றிருக்குது. இது சம்பந்தமாக ஒரு உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு முதலமைச்சரே ஒரு கமிட்டி அமைச்சு அந்த ரிப்போர்ட் இருக்குது. அந்த ரிப்போர்ட்டில் முதலமைச்சர் தான் இதில் ஒப்பமிட்டிருக்கார். அவர் இது அவர் தான் ஒப்பமிட்டிருக்கிறார், காணியை கொடுத்திருக்கிறார் ஒப்பமிட்டு. இது சம்பந்தமாக இல்லை, மாகாண சபையின் செயற்பாடுகள் சம்பந்தமாக ஒரு கமிட்டி அமைச்சு. இந்த கமிட்டியில் எல்லா விடயங்களையும் ஆராயப்பட்டு பல குற்றச்சாட்டுகள் சொல்லி இருக்குது, பல நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கு. அவர் அமைச்ச கமிட்டி 2 நீதிபதிகள், ஒரு பழைய கவர்மெண்ட் ஏஜென்ட் 3 பேரை கொண்ட கமிட்டி. இதுவரை எந்த 2 மினிஸ்டர்கள் மாற்றினதுன்றது உண்மை, வேறு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் எவையும் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அவர் சொல்லியிருக்கு, இந்த குற்றச்சாட்டுகள் விசாரிக்க இதுக்கு ஆணைக்குழு தன்னுடைய ஆணையம் பரிந்துரை மட்டும்தான் செய்யும். பரிந்துரையை வச்சு ஒரு நடவடிக்கை எடுக்கும். பல பரிந்துரைகள் செய்யப்பட்டிருக்கு, நிறைய பரிந்துரைகள் செய்யப்பட்டு எத்தனையோ தரம் கேட்டு கலைச்சி போயிருக்கிறபடி அதுக்கு பிறகான விசாரணைகள் இடம்பெறவில்லை, எதுவும் இடம்பெறும். ஆக இவ்வாறான குழுக்களை அமைப்பதில் எந்த பிரயோசனம் இல்லை. ஆக நீங்கள் நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட ஒரு விடயம், மக்கள் ஒரு விரக்தியில் இருக்கின்றார்கள். இதற்கான காரணமாக இவ்வாறான வினைத்திறனற்ற செயற்பாடுகளை நாங்கள் கூறலாமா? ஆனால் அவர்கள் மீண்டும் ஒரு உணர்ச்சி வசமான கூட்டுகளுக்கு எடுபடுறார்களே, அதான் எனக்கு விளங்க. ஐயா, இந்த இடத்தில் தன்ராஜ் ஒரு தெளிவுபடுத்த, இப்போது நீங்கள் கூறுகின்ற கருத்தில் நியாயம் இருந்தாலும் யதார்த்தபூர்வமான விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் எங்கிருந்து கூறுகிறீர்கள் என்பதை மக்கள் நோக்குகிறார்களோ தெரியாது. ஒருவேளை நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு யதார்த்தவாதியான ஒரு அரசியல்வாதியாக இருந்திருந்தால் ஒரு சில வழிகள் நீங்கள் உங்களை அங்கீகரித்திருப்பார்கள் தானே? இல்லை, இப்போ ஏன் அவர்களுடைய உறுப்பினர்கள்லேயே, அங்கே மாகாண சபையிலிருந்த உறுப்பினர்கள்லேயே ஆரம்பத்தில் நான் கூறும்போது இந்த உடன்படிக்கையும் போதெல்லாம் எனக்கு எதிராகத்தான் உறுப்பினர்கள் எல்லாரும் கோஷப்பட்டார்கள். ஒரு வருஷம் 1.5 வருஷம் போக அவர்களுக்குள்ளேயே முரண்பாடுகள் வந்தது. முரண்பாடுகள் வந்த பிறகு நான் கூறுவது சரி என்று ஒரு ஆள் தொடங்க, அவர் இறந்து போகிறார் என்று நீங்கள் நான் பிரதி என்ன சொல்கிற பிரதி தவிசாளராக இருந்தார் டிப்யூட்டி சேர்மன், அவர் தான் முதல் தொடங்கினார். தவறாக சொல்கிறதுல நியாயம் இருக்குது, நாங்கள் இது பிறகு தொடர்ச்சியாக எல்லாரும் நான் சொல்லுவது நியாயமுண்டு ஏற்றுக்கொள்றதுக்கு கடைசி காலத்தில் வந்து நியாயமுண்டு ஏற்றுக்கொண்டார்களே ஒழிய சேர்ந்து எங்கே முன் வரவில்லை. மற்றது என்னென்று இது ஒரு மாற்று என்ன ஒரு தரம் ஒரு ஆளுமையாக இது மாற்று செயற்பாடு ஒன்று வேணுமே. தவிர எதிர்க்கட்சி தலைவர்கள் உங்களை உங்களுடைய தலைவர் ஒரு குற்றச்சாட்டாக அல்லது ஒரு முரண்பாடாக வருவதற்கான காரணமாக கூட நீங்கள் குறிப்பிட்ட அந்த அதாவது ஆரம்ப காலத்தில் வடமாகாண சபையில் ஆளும் தரப்பில் இருந்தவர்கள் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். பிறகு உங்களுடைய கருத்துக்களுக்கு படிப்படியாக அந்த குழுக்களை பார்க்கின்ற போது தமிழரசு கட்சி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யதார்த்த பேசுகின்ற தரப்பினர் உங்களோடு அல்லது உங்கள் கருத்துக்களோடு இணைந்து போகின்ற விதத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே அங்கே உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்தது, நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு. என்ன மாதிரி பயன்படுத்த வேண்டும் எதிர்பார்க்கிறீங்க? நான் என்னுடைய எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் என்னால் செய்யக்கூடிய முழு விடயங்களையும் செய்து தொடர்ச்சியாக இல்லை. இந்த இடத்தில் உங்களுடைய புன்னகையோடு நாங்கள் இந்த விடயத்தை எதிர்பார்க்கணும். குறிப்பாக நாங்கள் கேட்கின்றது உங்களுக்கு புரிகின்றது. இந்த சந்தர்ப்பத்தை, மக்களுக்கான சந்தர்ப்பத்தை நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அல்லது ஏதோ ஒரு தரப்போடு தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக தவிர்க்கின்றீர்கள் அல்லது நியாயத்தை பேச மறுக்கின்றீர்கள் அல்லது மக்களோடு இணைந்து செயற்பட மறுக்கின்றீர்கள். உங்களுடைய நியாயமான கருத்துக்களை மக்களுடைய ஆதரவு இருக்கின்றது. அதே போல் நீங்கள் குறிப்பிட்ட அந்த வடமாகாண சபையின் உறுப்பினர்கள் உங்களோடு சேர்ந்து செயற்பட்டிருந்தார்கள். ஆக அடுத்து வருகின்ற மாகாண சபை அல்லது அடுத்து வருகின்ற வடமாகாண நிர்வாகத்தில் உங்களுக்கான ஒரு நியாயமான பங்கீடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அதற்கான சந்தர்ப்பத்தை நீங்கள் வழங்க தயாராக இருக்கின்றீர்களா? எனக்கு அந்த என்னுடைய அரசியலை பற்றி அவர் வழங்க முன் வந்தாலும் மக்கள் வழங்க முன் வர மாட்டார்கள் என்கிற அடிப்படையில் தான் என்னன்னு தெரியாது. உண்மையே பேசுகிறவர்களுக்கு அங்கீகாரம் இல்லை என்பதுதான் என்னுடைய நாம் கண்ட அரசியல். இர்ஃபான் கேட்ட கேள்வியுமே தான், உண்மையை பேசுகின்றவர்கள் எந்த இடத்திலிருந்து பேசுகின்றார்கள் என்ற விடயத்தை பொறுத்து தான் மக்களிடமிருந்து ஒரு அங்கீகாரமும் வருகின்றது. நீங்கள் அதை உணரவில்லையா? உங்களுக்கு நான் ஒரு சிறிய உதாரணத்தை கூறுகிறேன். உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு பெரிய கட்சியாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கின்ற இப்போது இருக்கிற பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே எடுத்துக்கொள்ளலாம். ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கின்ற வரையில் அவருக்கு செல்வாக்கு இருக்கலாம். அவர் வேறொரு கட்சியை புதிதாக ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் அவருடைய செல்வாக்கு எப்படி இருக்கும்? அதாவது தனி மனிதர்களுக்காக
கட்சி இல்லை என்கிற ஒரு நிலைப்பாடு தேசிய அரசியல் இது எல்லா இடத்திலும் இருக்குது. காமினி திசாநாயக்கர் அளித்த முதலளி போன்று பலரும் இருக்கிறார். இதில் மஹிந்தவை நாங்கள் தவிர்த்து விடலாம். அவர் தனிப்பட்ட வேறு வகையிலான செல்வாக்குடைய ஒரு ஆளுமை. ஆனாலும் இந்த விடயத்தில் ஒரு சில வேளைகளில் இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கிறது கூட்டாக இயங்குகின்ற இந்த கட்சி குழுக்களுக்கு இடையில் ஒரு மக்கள் மத்தியில் இவர்கள் அனைவரும் இணைந்து எமக்கு ஒரு தீர்வினை பெற்றுத் தருவார்கள், நியாயத்தை பெற்றுத் தருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிற அந்த கட்சி மீதான ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு அதிகப்படியான வாக்குகளை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு காரணமாக இருக்கலாம். கொடுத்தது அதுவும் முடிஞ்சு போய் நிற்கின்றது. இந்த நிலையில் நீங்கள் பிரித்துப்படுத்துகின்ற கட்சிக்கு ஒரு கணிசமான வாக்குகள் வடமாகாணத்தில் இருக்கிறது. இவ்வாறான நிலையில் நீங்கள் கூறுகின்ற இந்த கருத்தினை ஒருவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் நீங்கள் இருந்து கூறியிருந்தால் அந்த ஆதரவு தளம் கூடியிருக்கும். உங்களுக்கு அடுத்த கூற முடியாது, என்னுடைய வாய் அடைக்கப்பட்டிருக்கும். அவருடைய குற்றத்தை நான் உள்ளுக்கு இருந்து அப்படி உங்களுடைய வாயை அடைத்து விட முடியுமா? அர்த்தத்தை நியாயத்தை கூறுகின்ற இப்பொழுது பிடிபி கட்சியினுடைய சிலாநாயகர் டக்ளஸ் தேவானந்தா சொன்னால் நீங்கள் நியாயத்தை கூறாமல் இருந்து விடுவீர்களா? அப்படினாலே ஏன் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் மட்டும் அந்த முரண்பாட்டினை ஏற்படுத்துகிறீர்கள்? இல்லை, பொதுவாக கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களுக்கு முரண்பாடாக கதைக்கிறதை ஏற்றுக்கொள்வது குறைவு. இல்லை, இது மக்கள் சார்ந்த விடயம். மாகாண சபை அதன் இதில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறீர்கள். நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீதோ அல்லது வேறு கட்சிகள் மீதோ எந்தளவு தூரம் எதிர்த்து அவர்களுடைய கருத்துக்களை அவர்களுடைய செயற்பாடுகளுடன் விமர்சிக்கின்ற அளவுக்கு உங்களுடைய கட்சிக்கு ஒரு செல்வாக்கு வளர்ந்தானே. எந்த கட்சியில் இருக்குன்றதெல்லாம் முக்கியம். நான் சொன்ன கருத்துக்கள் சரியானவை, நியாயமான. இல்லை, மக்கள் நீங்கள் சொல்கிறீர்கள் தானே, மக்கள் சரியான தீர்மானத்தை எடுக்கிறார்கள். இல்லை, மக்களுடைய அபிப்பிராயம் அவ்வாறு இருக்கிறது. இவர்கள் ஒரு கூட்டமைப்பு, 4 கட்சிகள் இணைந்திருக்கிறார்கள், இவர்கள் இணைந்து ஒரு தீர்வினை தருவார்கள் என்கிற நம்பிக்கை. அதே நேரத்தில் இபிடிபி கட்சியினுடைய சிலாநாயகர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கடந்த காலங்களில் அவருடைய ஆட்சி காலப்பகுதியிலும் அவர் அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலும் பல அபிவிருத்தி பணிகளை அவர் செய்திருக்கிறார். ஆனாலும் அவருடைய செய்திருக்கிறார். எனவே அது தொடர்பிலான மக்கள் அதை ஏற்றுக்கொண்டாலும் அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. ஒரு தமிழ் தேசிய ஒரு தலைமையாக முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு நிலைப்பாட்டில் ஒட்டுமொத்த மக்களும் வரவில்லை. இவ்வாறான நிலையில் ஒரு சந்தேகத்துக்கூடமான ஒரு பார்வையுடைய ஒரு கட்சியில் நீங்கள் அங்கத்துவம் வகிப்பது தான் இதற்கான காரணம் என்பதை நீங்கள் உணரவில்லையா? நான் அப்படியா பார்க்கவில்லை. உங்களுக்கு அப்படி தோன்றவில்லை? நான் செய்வது நீங்கள் எப்படி ஒரு இடத்திலிருந்து மக்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு மாற்று தெரிவினை வழங்கலாமே? வழங்கினால் உங்களுடைய இந்த கருத்தில் ஒரு மாற்றம் வரும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இல்லை தன்ராஜ்? இல்லை, நாங்கள் ஆரம்பத்திலே இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்ற போது தெரிவித்திருந்த ஒரு விடயம், உங்களுடைய கருத்துக்கள் மக்களிடம் இப்போது மக்கள் ஊடகங்கள் கூட 3 கட்சிகள் 4 கட்சிகள் 4 கருத்துக்களை தெரிவிக்கின்ற போது தவராசா எந்த கருத்தை தெரிவிக்கின்றார் என்று பார்க்க தொடங்கியிருக்கிறது. அவர் தெரிவிக்கின்ற கருத்துக்களோடு அவர் ஒரு நியாயத்தை பேசுகின்றவர். ஜெனிவா விடயமாக இருக்கலாம், வடமாகாணத்தில் சுதந்திரத்தின் எதிர்ப்பாக இருக்கலாம், இவ்வாறான பல விடயங்கள், தமிழ் மக்களுக்கான விடயங்களில் கட்சிகள் தங்களுடைய அரசியல் வாக்குகளுக்காகவும் மக்களை இலகுவாக கவரக்கூடிய சுலோகங்களை ஏற்றிக்கொண்டு செல்லுகின்ற சந்தர்ப்பங்களில் தவராசா அவர்கள் சரியான விடயத்தை பேசுகின்றார் என்ற ஒரு நிலைப்பாடு, ஒரு பிம்பம் உருவாக தொடங்கியிருக்கிறது. ஆகவே மக்கள் அந்த விடயத்தை உங்களுக்கு வழங்க தொடங்கி இருக்கின்றார்கள். நீங்கள் மக்களுக்கான விடயத்தை வழங்க தயாராக இருக்கின்றீர்களா? என்ன புன்னகை சம்மதித்துக்கிறியா? அப்படி இல்லை, நான் என்னுடைய நிலப்பாடு, என்னுடைய நான் தேர்தல் அரசியலிருந்து நான் விலகணும்னு சொன்னேன் ஒழிய அரசியலிருந்து விலகுவதாக நான் குறிப்பிடவில்லை, எங்கேயும் செல்ல. சரி, நாங்கள் அடுத்த விடயங்களுக்கு தொடர்ந்து அந்த மாகாண சபை விடயங்களுக்கே செல்வோம். குறிப்பாக மாகாண சபையினுடைய அமைச்சுக்களை பொறுத்த வரைக்கும் மாகாண சபையுடைய அமைச்சின் செயற்பாடுகளை ஆளும் தரப்பில் இருந்து கொண்டே விமர்சிக்கின்ற பலரையும் கண்டிருக்கின்றோம். ஆனால் எதிர்த்தரப்பில் எதிர்க்கட்சியாக உங்களுடைய குரலுக்கு பயந்து பல விடயங்கள் அங்கே ஓரளவாவது நடைபெறுவதற்கான ஏதுவாக அமைந்திருந்தது. அந்த வகையில் நாங்கள் வடமாகாண சபையினுடைய அமைச்சுக்களுடைய செயற்பாடுகளை பார்க்கின்ற போது உங்களுடைய பார்வையில் இப்போது வடமாகாண சபை பதவிக்காலம் நிறைவடைந்திருக்கிறது. உங்களுடைய பார்வையில் அவர்களுடைய செயற்பாடுகள் வினைத்திறன் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். என்னென்ன விடயங்களை செய்திருக்கலாம்? இன்றைக்கு கல்வி பின்தங்கிய நிலைமையில் இருக்குது. இதுக்கு பல காரணங்களில் ஒரு காரணம் வினத்திறனற்ற மாகாண சபையினுடைய செயற்பாடு. வினத்திறன் நான் சொல்லும்போது கல்வி வளங்கள் சரியாக பகிரப்படவில்லை. அதாவது இன்றைக்கு ஆசிரியர் பற்றாக்குறை ஆக 4 பாடத்திலான் இருக்குது. ஆங்கிலம், மேத்ஸ், ஐடி, சயின்ஸ், இந்த 4 பாடத்துக்கும் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கின்றது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விடயம். ஆனால் இருக்கிற வளங்கள் சரியாக பகிரப்படவில்லை. ஒரு சில வலயங்களில் சில பாடசாலைகளில் நிறைந்து போயிடும். எனக்கு யாழ்ப்பாண வலய பணிப்பாளர், உதவி பணிப்பாளர் கூறினார், அந்த ஒரு ஜெஃப்னா சோனில் மட்டும் பாடங்கள் வழங்காமல் ஆசிரியர்கள்
நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட தன்னுடைய கல்குலேஷனின் படி ஒரு 20 கோடி ரூபா ஒவ்வொரு வருடமும் இந்த மாகாண சபை காசோ அரசாங்க காசு நட்டமாக போகுது. ஏன்னா அவர்களுக்கு எந்தவித பாடம் கொடுக்காம அவர்கள் சும்மா ஆசிரியர்களாக இருக்கிறார். இன்னொன்று முழுமையான ஒரு ஆசிரியருக்கு 30 hours ஏதோ அந்த பாடம் கொடுக்கணும். முழுமையான இது வழங்காமல், முழுமையான பாடங்கள் வழங்காமல் பகுதியாகத்தான் படிப்பிச்சு கொண்டிருக்கிறார். அதாவது அவர்களுக்கு இத்தனை ஹவர்ஸ் என்ன இது டைம் டேபிள் கொடுக்கணும்னா டைம் டேபிள் இல்லாமல் இருக்கின்றவர்களில் இன்னொரு 15 கோடி நட்டம் போகுதுன்னு எனக்கு கால்குலேட் பண்ணி அவர் ஒரு சோன் இல்லை அவர் எனக்கு சின்ன கணக்கு. இது இதுக்கு பிள்ளை முழுக்க வளர்த்து சரி இது நாங்கள் கதைச்சி எத்தனையோ தரம் எடுத்து சொல்லியும் எத்தனையோ மீட்டிங்கள் தனியாக மாகாண சபையில் அந்த கல்வி குழு மீட்டிங்கள் இருக்குது அதில் எடுத்து சொல்லியும் எந்தவித நடவடிக்கைகளும் இல்லை. இது என்ன காரணம்? இவர்களுக்கு அரசியல் ரீதியாக தேர்தலில் வெற்றி பெற்று வந்ததற்கு பிறகு ஒரு மாகாண சபையை நடத்த தெரியாதா? இல்லாவிட்டால் இவர்களுக்கு நிர்வாகம் தெரியாதா? அல்லது மக்கள் பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இல்லையா? முக்கியமாக தலை சரியாக இருக்கணும். தலைன்னு சொல்லிக்க முதலமைச்சர் நான் கண்டுகொண்டது கடைசியாக இறுதியாக நான் உழவு முயற்சியும் பிறகு கண்டுகொண்டது அவர் முழுக்க அவருடைய அவர் எண்ணத்தை மையப்படுத்தி செயற்படுத்தியிருக்கிறார். இது என்னுடைய குற்றச்சாட்டு. பிள்ளையினால் யாராவது நிரூபிக்கட்டும். 13வது திருத்தச் சட்டம் ஒரு வலுவற்றது என்றதை நிரூபிப்பதை மையப்படுத்தி தான் இந்த மாகாண சபையோர் கொண்டு சென்று. அதாவது 13வது திருத்தம் போதுமானதாக இல்லை, எனவே இதனை விட எங்களுக்கு அதிகாரம் வேண்டும், இந்த அதிகாரத்தினால் எதனையும் செய்ய முடியாது என்பதை வலியுறுத்துவதற்கு உறுதிப்படுத்த கொண்டுதான் செயற்பட்டிருக்கிறது என்னுடைய முடிவு. அப்படியே இருக்கலாம். ஒரு 13இல் நிறைய விடயங்களை செய்யலாம் என்று நான் வடிவாக அதொரு நிகழ்ச்சியில் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறேன். இன்றைக்கும் சொல்லுகின்றேன். ஆக மக்களுக்கான சேவை செய்ய வந்தவர்கள் தங்களுடைய நியாயத்தை அல்லது தங்களுடைய கருத்தை வலியுறுத்துவதற்காக மக்களுக்குரிய இவ்வாறான அபிவிருத்திகளை செய்யாமல் விடுவது குற்றம் இல்லையா? இப்போ மாகாண சபைக்கு உரிய விடயங்கள் 37 கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் காணி போலீஸை இப்போதைக்கு விடுவோமே டெம்பரரியாக விட்டால் 35 விடயங்கள். இந்த 35 விடயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றதுக்காண்டி அந்த விடயங்களுக்குரிய முழு அதிகாரம் உங்களுக்கு இருக்கின்றதல்ல பொருள். முடிய தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்குரிய அதிகாரம் மத்திக்கும் இருக்குது. எப்போ அந்த முழு அந்த அதிகாரம் எங்களுக்கு முழுமையாக வருகிறது என்றால் அந்த விடயப்பரப்பில் நாங்கள் இன்றைக்கு நியதி சட்டத்தை ஆக்கிறோமோ அந்த நியதி சட்டத்தில் சொல்லப்படும் சைன் பண்ணுவார் கவர்னர் அந்தண்டில் இருந்து இந்த வடமாகாண எல்லைக்குள்ள இது தொடர்பான இந்த இப்போ கல்வியினால் கல்வி தொடர்பாக ஏற்கனவே இந்த நாட்டில் இருக்கிற எந்த சட்டத்திட்டங்களையும் செல்லுபடியாகாது. அவ்வாறாக இந்த விடயப்பரப்புகளுக்கு நியதி சட்டங்கள் ஆக்கும் பெற அதாவது மத்தியில் ஏற்கனவே பிரிட்டிஷ் காலத்திலேருந்து எத்தனையோ ஒரு கல்வியை எடுத்துக்கொண்டால் கல்வி சம்பந்தமான எத்தனையோ சட்டத்திட்டங்கள் இருக்குது. விவசாயத்தை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ சட்டத்திட்டங்கள் இவ்வளவத்தையும் செல்லுபடியாற்றதாக நாங்கள் நியதி சட்டத்தை ஆக்கணும். உண்மையாக மாகாணசபை முறைமை வந்த பிறகு இது சம்பந்தமான பல ஆய்வுகள் செய்து திருமதி சந்திரஹாசன் உங்களுக்கு தெரியும் ப்ரொஃபஸர் பேராசிரியராக இருந்தவர் அவருடைய அபிப்பிராயப்படி டாக்டர் ஜெயம்பதி விக்ரம ரட்னண்ட அபிப்பிராயப்படி கிட்டத்தட்ட 300 நியதி சட்டங்கள் ஆக்கினால்தான் ஒரு மாகாண சபை முழுமையாக தனது அதிகாரத்தை தன்னகத்தை கொண்டதாக இருக்கும். சரி 300 வேண்டாம், கடைசி ஒரு 30-40 முக்கியமான விடயப்பரப்புகளை நாங்கள் இதுவரை ஆக்கினது 13. தனியாக மாகாண சபை சட்டம் என்ன இதை ஆக்கினது மட்டும் போதாது. அதுக்கு பிறகு இப்போ கல்விக்கு நாங்கள் ஆக்கிட்டோம், சுகாதாரத்துக்கு ஆக்கினாலும் அந்த கல்விக்கு ஒரு மத்தியில் ஒரு சட்டம் இருக்குது. சட்டத்துக்கு கீழே பிறகு அவனுடைய சர்வீஸ் மினிட்ஸ் இருக்குது, கல்வி சம்பந்தமான சர்வீஸ் மினிட்ஸ் இருக்குது. அதுதான் அவைகளை வரையறைக்கின்றது. இது எங்களுடைய நியதி சட்டத்துக்குள்ள ஆக்கப்பட வேண்டும். இல்லாட்டி அதை நாங்கள் திருப்பி சில மோடிஃபிகேஷனோட திருப்பி அது ஒன்றும் செய்யலை. இப்போ சட்டத்தை மட்டும் நியதி சட்டத்தை ஆக்கி போட்டால் 13 ஆக்கப்பட்டாலும் அதுக்கு கீழே தேவையான அந்த உபவிதிகள் ஆக்கினால்தான் அது ஒரு நடைமுறையில் என்னோட சொல்கிற சட்டத்தை அப்ளை பண்ணலாம், அமல்படுத்தலாம். அதாவது இதை கூட செய்ய தெரியும். அவ்வளோ தினம் கலைஞ்சு போயிருக்கிறேன். ஏன் அவர் ஒரு நீதியரசர் இல்லையா? நான் ஒரு நாள் சபையில் பேசினேன். 13வது திருத்தச் சட்டம் சம்பந்தமாக நீங்கள் சட்டம் ஒழுங்கு அமைச்சர், உங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது. அந்த டிஐஜி அதாவது உதவி போலீஸ் மதியோரை கூப்பிட்டு சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக இவரை கைது செய்கின்ற நீங்கள் சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக சகல இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது அறிவுறுத்தலும் கொடுப்பதுக்கு முழு உரிமை இருக்கின்றது என்று முழு விவாதம் கொடுத்தோம்.
அதுக்கப்புறம் தான் எனக்கு டீ டைம் சொல்கிறேன். ஓ தவராஜனி சொன்னதில் நியாயம் இருக்குது, இப்போலாம் கிடக்கு. இல்லை, இது எனக்கு புரியவில்லை நீங்கள் சொல்வது. அவர் ஒரு நீதியரசர், அதே நேரத்தில் ஒரு மாகாண சபை இயக்குகின்ற விடயத்தில் இந்த அதிகார பகிர்வு சம்பந்தமான விஷயங்களில் எப்படியும் சட்டப்படித்தவர்கள் நீதியரசருடைய இல்லை, இந்த மாகாண சபை விவகாரங்கள் அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அரசியலமைப்பு ரீதியாக தனக்குள்ள அதிகாரங்கள் என்ன என்பதையும் முழுமையாக தெரிஞ்சிருக்கலாம், அவரால் அக்கறைப்பட இல்லை. இல்லை, நீங்கள் கூறியது போல அவருடைய செயற்பாடு, நாங்கள் முதலமைச்சர் இல்லாத இடத்தில் அவருடைய விமர்சனங்கள் அதிகமாக பேசக்கூடாது. நான் கேட்கறது உங்களை கேட்குறேன், அவரையும் கூப்பிடுங்க, என்னையும் கூப்பிடுங்க, 2 பேரையும் எதிர வச்சு கேளுங்க. நாங்கள் இதற்கான அழைப்பை இது ஒரு திறந்த அழைப்பாக விடுக்கின்றோம். காரணம், இத்தனை நேரம் கேட்டுட்டேன். வசந்தம் டிவி நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து நாங்களும் அதிர்வு நிகழ்ச்சிக்கு அழைத்துக் கொண்டிருக்கோம். அதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. இப்போது கூட கடந்த வாரம் பல விடயங்களுக்காக அவருடைய கையடக்க தொலைபேசிக்கு அழைப்பு எடுத்திருந்தோம். அவருடைய அழைப்பு கிடைக்கவில்லை. இருந்தபோதிலும் அவர் நிகழ்ச்சிகளை இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பட்சமாக இப்போ நான் சொல்வதில் நியாயம் இல்லை. ஏனென்றால் அவரையும் வச்சுத்தான் நீங்கள் மாகாண சபையில் அவர் முன் என்னென்ன கருத்துக்களை தெரிவித்திருந்தீர்களோ புதுசாக சொல்லி அதே நேரம் இர்ஃபான், நாங்கள் அதுக்கான ஒரு அழைப்பையும் எடுக்கணும். அதிர்வு நிகழ்ச்சி தயாராக இருக்கிறது, அதுக்குரிய களம் அமைத்துக் கொடுப்பதற்கு. இது ஒரு ஆரோக்கியமான விவாதமாக, இதை விமர்சனப்படுத்தி கொண்டு அல்லது ஒருவரை வீழ்த்தி ஒருவரை வெல்வதற்கான விடயமாக அல்லாமல் ஒரு ஆரோக்கியமான விமர்சனமாக இந்த மாகாண சபையினால் செய்ய முடியாமல் போனதை அடுத்த மாகாண சபையிலாவது செய்ய வேண்டும் என்பது. மோடி முதல் இலங்கைக்கு வாரார். ஒரு இந்திய பிரதமர் யாழ்ப்பாணத்துக்கு வந்தது சரித்திரத்தில் இதான் முதல் தரம். நேரு வந்தவர் சுதந்திரத்துக்கு சுதந்திரத்துக்கு பிறகு பிரதமர் அவர் விரக்க. நான் அப்போ அவர் டவுனுக்கு இங்கே லைப்ரரிக்கு வந்து ஒரு சின்ன மீட்டிங் முடிஞ்சு, அப்புறம் கேகேஸில் அவர்கிட்ட மீட்டிங் இருக்குது. அப்போ நான் அங்கே டவுனுக்கு வந்து கேகேஸுக்கு போய் கொண்டிருக்கேன். பார்த்தா 2 பக்கம் ரோட்டெல்லாம் ஊற்ற குப்பையாக கிடக்கு. இப்போ நான் மாகாண சபையில் கேட்டேன், மாகாண சபை ஒரு இந்திய பிரதமர் வாராக இருந்தது எங்களோட பிரதேசத்துக்கு, உங்களோட பிரதேசத்தை சுத்தராக வச்சுருக்க தெரியாதான், இதைத்தன்னும் செய்யணும். அந்த நேரம் உள்ளூராட்சி சபையில் கலைக்கப்பட்ட நியமம் எல்லாம் இவருக்கு தான் இருந்தது, முதலமைச்சருக்கு. எனக்கு சொல்லப்பட்ட மறுபடியும் அவர் எந்த ரோட்டால் போராட்டங்களுக்கு சொல்ல இல்லை இந்தியன் எம்பசி, நாங்கள் என்னென்று துப்புரவு அதற்காக சொன்னாரா? இல்லை, இதையும் செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை காட்டுவதற்காக. அப்போ நான் சொன்னேன், ஒரு பிரதமர் வாரா நீங்கள் எல்லா தெருக்களையும் மேலே சுத்தமாக வச்சுருக்கோம். முக்கியமான தெருக்களும் 2-3 தான் இருக்குது. இதை கூட தெரியாத. ஆனால் என்ன செய்திருக்கிறார் அங்கே? அப்போ அந்த நேரம் அவர் டிஎன்ஏலேருந்து கொஞ்சம் பிளவுபட்டிருந்தபடியாக அவையோட சேர்ந்து சந்திக்க மாட்டேன், தனியாக சந்திக்கணும்னு ஒரு தனியை சந்தித்தவர். என்னத்தை செய்தார்? என்னோட லெட்டர், மோடிக்கு கொடுத்த லெட்டர், பிரேமானந்த சுவாமியோட அவப்பட்டிருக்கிற மிச்சாக்களை விடுவிக்க சொல்லி கடிதம் கொடுத்துருக்குறார். கடிதத்தையும் நான் காட்டுறேன். புசல் சிறையில் இருக்கின்ற பிரேமானந்த சுவாமியோட அந்த பிடிபட்டு இன்னும் சிறையில், பிரேமானந்த சுவாமி இறந்துட்டார், சிறையில் இருக்கிறாங்க தானே, இன்னும் அவங்கள விட சொல்லி மோடிக்கு கடிதம். டேட்டை பாருங்க, மோடி வந்த டேட்டு. அவர்கள் உறவினர்கள் கொடுத்த கடிதம் இது. அதை வச்சு இவர் ஒரு எங்கட இத்தனை வீடு கட்ட இருக்குது, இத்தனை ரோட்டு போட இருக்குது, இவ்வளோ யுத்தத்தால் இழந்த இத்தனை 1000 விதவைகள் இருக்குது. நான் கேட்டேன், இதெல்லாம் நான் மாநிலத்தில் கேட்ட விஷயம், புதுசல்ல. அதை பற்றி ஏதாவது கேட்டிருக்கலாம். ஒரு 5 நிமிஷமாக இதுதான் அவர் கொடுத்த டைம். அப்போ என்னென்னு சொல்ல முடியும் இனத்தில் நான் மானசபை செய்யப்பட்டதுன்னு சொல்லுங்கள். இப்போ போட்டு காட்டி நீங்கள் மானசபை வினத்தில்னா செயற்பட்டதுன்னு இல்லை, அது சுரேஷ் முச்சமந்திரன் அவர்கள் தெரிவித்த கருத்து. ஆனாலும் மானசபை வினத்திரனாக செயற்பட்டது இதெல்லாம் மானசபை வினத்திரனுக்குள்ளே அடங்குது. இப்போ அந்த சந்தர்ப்பம் தனியாக அரசாங்கம் கொடுக்குறது அற்ப சொற்ப காசத்தான் சில கவர்மெண்ட் இல்லை. இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் நீங்கள் எந்த தெருவால் போனாலும் ஏதோ ஒரு கோயிலில் பெரிய ஒரு கோபுரம் கட்டுப்பட்டுருக்கும் பார்க்கலாம். ஒவ்வொரு கோபுரம் 30 கோடியிலிருந்து 50 கோடி, அதாவது 300 மில்லியன்லேருந்து 500 மில்லியன் செலவு. என் வீட்டுக்கிட்டவே ஒரு கோயில் கட்டுவேன்னு கிட்டத்தட்ட 300 தாண்டுதுன்னு சொல்லினேன். இப்படி ஒவ்வொரு கோயில்களுக்கும் வெளிநாட்டு காசு எடுத்து செலவழிக்க இயலும் என்றால் ஏன் நான் இத்தனை கேட்டேன், நீங்கள் முன்னின்று ஏனதோ செய்ய முடியாது. கோயில் கட்டுறதை நான் சொல்லலை, புலம்பெயர்ந்தவர்களில் காசுகளை எடுத்து அபிவிருத்தி எங்களுடைய எத்தனையோ படியங்களை படிக்க வைக்கலாண்டு யூனிவர்சிட்டி போகாட்டி தனியார் வழிகளால் படிப்பிக்கிறதுக்கு அவ்வளோ வழி இருக்குது. அதற்குரிய அதிகாரம் தேவையில்லையா? முதலமைச்சர் நிதியம் அல்லது ஒவ்வொரு பள்ளிக்கூடம் ஒரு நிதியம் வச்சிருக்கு, ஒவ்வொரு கோயிலும் ஒரு நிதியம் வச்சிருக்கு. இதுக்கு என்ன முதல் நீங்கள் சிவி விக்னேஸ்வரன் நிதியம்னு போடுங்க, ஒரு பட்டியலாது
முதலமைச்சர் நிதியை முன்னாடி செய்ய வேண்டியது நான் சொன்னேன், நான் முழு ஆதரவு இருந்தாலும் உங்களோட பேரில் செய்யுங்க. இதுக்கு என்னத்துக்கு இது? நான் உங்களை மக்கள் நம்புவார்கள். அது நான் நிதியில் உங்களை நம்புவார்கள். நான் சொன்னேன் நேரம் நீங்கள் செய்யுங்களேன். நாங்கள் உங்களிடம் கேட்பது தான், நம்புகின்ற பக்கத்தில் இருந்து நீங்கள் இதனை சொன்னால் நிச்சயமாக உங்கள் விடயத்தை செய்யலாம் தானே. திருப்பி திருப்பி நீங்கள் இல்லை, நாங்கள் பேசுகின்ற விடயம் எங்களுக்கு ஆதங்கமாக இருக்கின்றது. எனக்கு ஒரு தெளிவுபடுத்தல். ஐயா, நீங்கள் கூறுகிறீர்கள் கோயில் புணர்வு காட்டுகிற அக்கறை குறித்து சுவாமினை விடுதலை செய்வது குறித்து காட்டுகிற பொதுவாக, அதாவது மதம் சார்ந்த அல்லது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் காட்டுகின்ற அக்கறை மக்களுடைய பிரச்சனைகள் குறித்தோ அல்லது அவர்களுடைய தேவைப்பாடுகள் குறித்தோ காட்டவில்லை என்பதா நீங்கள் கூற வருகிறீர்கள்? மாகாண சபை கோயில் விடயத்தில் இல்லை, அது மக்கள் தான். இல்லை, முதலமைச்சர் அப்படியெல்லாம் நிதிகளை இருக்குது, நிதி இல்லைன்னு இல்லை. புலம்பெயர்ந்தவர்களுடைய அவ்வளவு நிதி இங்கே பாவிக்கப்படுது. அதை சரி, புலம்பெயர்ந்தவர்கள் பிழை இல்லை. ஏன் வேறொரு வழி இல்லை. அவர்கள் இப்போ இங்கே யாரும் வேறு யாரும் ஒரு அபிவிருத்திக்கு செய்தால், அபிவிருத்தி ஒரு மாகாண சபை முன்னின்று செய்தால் அவர்கள் நிச்சயமாக அந்த காசை அதுக்கு பயன்படுத்தியிருப்பார். அதை நாங்கள் அதுக்குரிய தளத்தை அமைத்து கொடுக்க வேண்டிய மாகாண சபை. இரண்டு விடயங்கள் இருக்கிறது. ஒன்று, மாகாண சபைக்கு உட்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய விடயம். இரண்டாவது, மாகாண சபை இருக்கின்றது என்ற ஒரு பிம்பத்தை பயன்படுத்தி எத்தனையோ செய்யும். அதைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். மாகாண சபையினுடைய பிம்பத்தை பயன்படுத்தி எத்தனையோ விடயங்களை நீங்கள் செய்ய முடியும். அவ்வாறு செய்தால் இலங்கை அரசாங்கம் கொடுத்திருக்கின்ற அதிகாரம் போதும், இலங்கை அரசாங்கம் மாகாண சபை அவ்வாறான ஒரு நிலைப்பாடு தான் செய்யவில்லை. அதான் நானும் சொல்லுவேன். மாகாண சபையில் இவர்கள் உறுப்பினர்களாக அங்கம் வகிப்பதும் அதே நேரத்தில் முதலமைச்சர்களாக பதவி வகிப்பதும் அமைச்சர்களாக இருப்பதும் வெறுமனை ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்தை கடத்துவதற்காக அவர் ஒரு நீதியரசர் என்ற முறையில் நிதி விடயங்களில் மக்கள் நிச்சயமாக அவரை நம்பியிருப்பார்கள். அவர் மாகாண சபைக்குள்ளால் அந்த நிதியை ஏற்படுத்தணும் இல்லை, தானொரு மற்ற இல்லாட்டி தானும் நிதி ஆக்களை நேரடியாக நீங்கள் என்னென்ன விஷயம் செய்யும் கொண்டு ஒரு ஏற்பாடுத்தானே செய்து கொடுக்குறோம். அதுதான் காசை எடுக்க வேண்டிய தேவை. இப்போ கோயில் கட்டினேன்னா ஏற்பாடுத்தான் நாங்கள் செய்யணும். கோயிலுக்கு அவர் நேரடியாக தான் அந்த கோபுரத்தை கட்டுறாங்க. அதுபோல் இவர்கள் அந்த ஏற்பாட்டாளர்களாக அவர்களுடைய அதாவது முதலமைச்சருடைய இந்த நிலைப்பாடு நீங்கள் உங்களுடைய எண்ணப்பாட்டினை தான் நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள். அவர் இப்படி நினைக்கிறார் என்பதைத்தான் நீங்கள் வெளிப்படுத்தி 13வது திருத்தம் அதிகாரம் போதாது, மாகாண சபைக்குரிய அதிகாரம் அதனால் செயற்படுத்த முடியாது என்பதில் இதில் இந்த நிலைப்பாட்டில் அவர்கள் வெற்றி கண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? அதாவது அதிகாரம் போதாதனால் தான் இதை ஒன்றும் செய்யவில்லை என்பதை மக்களுக்கு அவர்கள் முற்பட்டிருக்கிறார்கள் அல்லது பகுதியினர் கொஞ்சம் எடுபட்டிருக்கிறார். அது மாகாண சபையில் அதிகாரம் இல்லை, அதன் காரணமாகத்தான் ஒரு பகுதி அது ஒரு பரவலாக எடுபட்டிருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இவர் ஒரு வினத்திறன் அற்றவர்ன்றது பரவலாக அது நான் தான் அதுக்குரிய அடிப்படை காரணம் வழியால் கொண்டாந்து இவரால் செயற்பட முடியாதுன்றதை. ஆனால் அதுக்கு எடுபட்ட ஒரு கூட்டமும் இருக்குதுன்றதை நான் ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் மாகாண சபையுடைய முதலமைச்சருடைய வினைத்திறன் பற்றி. ஆனால் மாகாண சபையில் இருந்தவர்கள் அல்லது மாகாண சபை உறுப்பினர்கள் அல்லது அமைச்சர்களாக இருந்தவர்கள் பலரும் கல்விமான்கள், அதே நேரம் கல்வி பின்புலம் உள்ளவர்கள். இவர்களால் தங்களுடைய நிர்வாகத்தை சரியாக செய்து கொள்ள முடியவில்லையா? ஒட்டுமொத்தமாக அதுதான் நான் ஆரம்பத்தில் ஒட்டுமொத்தமாக தனிய முதலமைச்சர் மட்டுமில்லை, மாகாண சபையே தனிய நிர்வாகத்தில் மாகாண சபையே ஒரு அர்ப்பணிப்புடன் ஆக்கப்பூர்வமாக வினத்திறனுடன் செயற்படவில்லை என்பது என்னுடைய முழுதான அபிப்பிராயம். ஒட்டுமொத்தமாக அதுக்கான காரணம் ஒரே காரணம் தானே? இல்லை இல்லை, அங்கே இருந்தவர்கள் இப்போ இந்த சட்டங்களை ஆக்கணும் என்றால் அதில் மற்றவர்களும் அதை எல்லாரும் சேர்ந்து இதற்குரிய அழுத்தம் கொடுத்துருக்கணும். என்ன நான் ஒரு ஆள் தான் கத்தி கொண்டு இருந்தேன். நாங்கள் அது இத்தனை பேருக்கு ஏன் சட்டம் ஆக்கணும்னு தெரியாது. ஒரு உறுப்பினர் என்ன ஒன்றா கேள்வி கேட்கிறார், தவறா சார் இது என்ன ஒன்றாலும் ஏதோ ஒரு அரசியலமைப்புன்ற புத்தகத்தை கொண்டு வந்து வச்சு வாய்ச்சுருக்கிறது, இது என்ன இது எங்கே வாங்கலாம் கேட்டது எல்லாருக்கும் தெரியும். மாநிலவையில் இப்படியானவர்களை தான் மக்கள் தெரிவு செய்கிறார்கள். இங்கே இருக்கு மாநிலவையில் சொன்னான் இப்படி ஒரு உறுப்பினர் கேட்டவர். ஆக ஐயா, வடமாகாண அரசியல் நான் ஒரு கேள்வியாக வைத்திருக்கேன், எங்கே சென்று கொண்டிருக்கிறது, என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது? நிச்சயமாக இதுதான் என்னுடைய கவலையும். எங்கேயோ இருந்த மக்கள் ஒரு நேரத்தில் ஆளுமை பொருந்திய அரச நிர்வாகிகளாக இருந்தவர்கள், இலங்கையிலேயே ஆளுமை படைத்தவர்களாக அரச நிர்வாகத்தில் இருந்தவர்கள், எத்தனை புத்திஜீவிகள், எத்தனை கல்விமான்கள் இருந்தவர்கள், எங்களுடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு ஒரு வடமாகாண சபையை கூட அவர்களால் நிர்வகிக்க முடியாத நிலைமையில் இருக்கின்றது ஒரு கவலைக்கிடமான விடயம். ஆனால் தென்னிலங்கையை பொறுத்தவரையில் நீங்கள் கூறுகின்றீர்கள் முதலமைச்சருடைய இந்த நிலைப்பாடு குறித்து ஒரு கூட்டத்தினர் நம்புகிறார்கள் என்று.
ஆனால் இவர்களுக்கு இதை கூட செய்ய முடியவில்லை. இதற்கு மேல் என்ன அதிகாரம் வழங்க வேண்டி இருக்கிறது என்கிற நிலைப்பாடு தான் தென்னிலங்கையில். நானே பகுதியாக சில இந்த கூட்டங்களில் கேட்டிருக்கிறேன். நான் அதிகார பகிர்வு சம்பந்தமாக இதென்றாலும் எங்களுக்கு தச்சமே அதிகார பகிர்வு இன்னும் கூடின அதிகாரங்கள் புதிய அரசியலமைப்பு மாற்றங்களும் கிடைச்சாலும் அதனை கொண்டு நடத்துவதற்குரிய ஆளுமைப்படுத்தவர்கள் நம்மிடம் இல்லை என்றது என்னுடைய அபிப்பிராயம். ஐயா, இப்போது தெற்கிலே இருக்கிற மாகாண சபைகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் வினைத்திறன் மிக்க சேவையினை மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த காலங்களில் இருந்த பல முதலமைச்சர்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சிலர் தொடர்ந்தும் முதலமைச்சர்களாக இருந்து வருகிறார்கள். அதே நேரத்தில் பல சாதனைகளையும் அந்த மாகாண சபையினூடாக அந்த மக்களுடைய தேவைகள் குறித்தும் அவர்களால் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் ஒரு கருத்து நிலைப்பாடு, தென்னிலங்கையில் இருக்கிற மாகாண சபைகளுக்கு மத்திய அரசாங்கத்தினூடாக கிடைக்கிற சலுகைகள், அதில் நிவாரணங்கள், ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அதிகார ரீதியாக எந்த பிரச்சனையும் வருவதில்லை. அது வடமாகாண சபை என்று வருகிற பொழுது, தமிழர்கள் பிரதித்துவப்படுத்துகின்ற சபை என்று வருகின்ற பொழுது அங்குதான் பிரச்சனை வருகிறது என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தால் இதற்கு உங்களுடைய பதில் என்ன? அப்படியான ஒரு நிலைமை வந்ததா? நானும் அமைச்சு சம்பந்தமான விடயங்களில் முந்தி சம்மந்தப்பட்டிருக்கிற உங்களுக்கு தெரியும், சார்ந்தவர்கள் அமைச்சராக இருக்க ஒரு நிதியை மாகாண சபைக்கு ஒதுக்கி கொடுப்பதென்பது அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட நிதி கொடுக்கும். ஆனால் அந்த பட்ஜெட்டுக்கு பட்ஜெட் நவம்பரில் வருதுன்னா ஜூலை ஆகஸ்ட்லேயே அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார் உங்களுடைய தேவைப்பாடுகளை கொடுக்க சொல்லி. இப்போ நான் தகவல் அறியும் சட்டத்துக்கு கீழே எழுதி கேட்டேன் மாகாண சபையிட்ட, நீங்கள் முதலமைச்சர்கிட்ட எழுதி கேட்டேன். முதலமைச்சருடைய அக்கௌண்டன்ட் ரிப்ளை பண்ணியிருக்கிறார் தகவல் அறியும் சட்டத்துக்கு கீழே. நாங்கள் அவ்வாறாக சீனா தவராசா சீஃப் செக்ரட்டரி தாங்கள் அவ்வாறு இவரிடம் எதுவும் கோருவதில்லை என்று சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் தங்களது கோரிக்கை கோரப்பட்ட விவரங்கள் இத்துடன் நேரத்தில் அளிக்கப்பட்டுள்ளது என்பதை தங்களை தெரிவித்துக்கொள்கிறேன். எமது அமைச்சின் முன்வரும் மூலமைச்சரும் ஒதுக்கீடு இல்லை என்ன தாங்கள் இவ்வாறான கோரிக்கைகளை ஆங்கியிருக்கு. வடக்கு மாகாண சபையினர் பாடு தொடர்பாக மத்திய நிதியமைச்சருக்கு எமது அமைச்சினால் இவ்விதமான கடிதங்களோ இல்லை அறிக்கைகளோ அனுப்பப்படவில்லை. யார்? சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ். அதாவது அவர்கள் அவ்வாறான கோரிக்கையில் முன்வைக்க வேண்டும். அப்போ நான் சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸுக்கு அனுப்பினேன். உங்களுக்கு ஏதாவது சீஃப் மினிஸ்டர் அனுப்பினவரா? அதுவும் இல்லை. சீஃப் செக்ரட்டரி தந்திருக்கிறார், தாங்கள் அனுப்பினார், தங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுகள் தந்ததை அனுப்பியிருக்கு. அங்கே ஒரு 3வது கொலமைக்கு நியாயப்பாடு இல்லை. நீங்கள் சும்மா அப்புறம் இங்கே எங்கள்கிட்ட சொல்கிறது நாங்கள் இத்தனை மில்லியன் கேட்டோம், இத்தனை மில்லியன் தந்திருக்குண்டு. கேட்டது சீஃப் செக்ரட்டரி இதில் இருக்குது. சீஃப் செக்ரட்டரி கேட்டிருக்கிறார் தான். அவர் என்ன கேட்டிருக்கார்? அவர் அதிகாரி. ஒவ்வொரு வருஷம் சும்மா காசை போட்டு கேட்குறார். ஆனால் கேட்க நியாயப்பாடுன்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் எங்களுடைய கட்டித்தனம் இருக்குது, அங்கே தான் எங்களுடைய ஆளுமை இருக்குது. எனக்கு தெரியும், நான் நக்கல சார்ந்த அமைச்சராக இருக்க குதுகளில் சம்பந்தப்பட்ட முறையில் எனக்கு தெரியும். அங்கே தான் எங்களுடைய முழு ஆளுமையை நாங்கள் செலுத்த வேண்டி இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் என்றது தெரியப்படுத்த வேணும், நியாயப்பாடு தெரியப்படுத்த வேணும். அது எதுவும் ஏன்னா அவை அதிகாரிகள், அவை அதை செய்ய முடியும். அதை செய்ய வேண்டியது அரசியல் தானே. அதற்காகத்தான் மக்கள் அவர்களை ஒன்றில் நேராக போய் ட்ரெஷரியை சந்திக்கணும், மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸை சந்திக்கணும். நாங்கள் இப்படி பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு இன்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, நியாயப்பாடு ஒரு ஃபைட் பண்ணணும். ஏன்னா இங்கே காம்படிஷன் ஒரு எக்ஸாம் எழுதுறது போல் 9 மாநிலங்கள் இருக்குது. இப்போல்லாம் நாங்கள் கூடுதல் எடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு ஒன்று இருக்குது. கிழக்கு மாநிலத்துக்கு அதே தேவை. அப்போ நாங்கள் அதை போய் நியாயப்பாட்டை காட்டி ஃபைட் பண்ணி ஒன்றும் இல்லை. அதாவது நீங்கள் கூறுகின்ற விடயத்தை பார்த்தால் இந்த தவறு முதலமைச்சர் பக்கம் அல்லது வடமாகாண சபை பக்கம்தான் இருக்கிறது, மத்தியில் அல்ல. இல்லை, நியாயப்பாடை கொடுத்தால் எங்களுடைய நியாயத்தை எடுத்துரைச்சால் இதை கேட்குறவளும் திறப்போறோம் இல்லை. கடைசி எங்களுக்கு இல்லை, எந்த ஒரு மாகாணத்துக்கும் கேட்கறது அனைத்தும் கொடுக்கப்படுவதில்லை. இல்லை, நாங்கள் கேட்க நான் இது அனுபவப்பட்டேன். நியாயப்பாட்டின் அடிப்படையில் தரப்படும், சும்மா ஃபிகரை போட்ட தரப்படும். ஆனால் ஒரு விடயம் வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நீதி அரசராக அது நிறம் ஒரு அனுபவமிக்க அரசியல் அல்லது நீதித்துறையில் ஒரு அனுபவமிக்கவராக தென்பகுதியில் அறியப்பட்டவராக வடமாகாண முதலமைச்சர் நீங்கள் கூறுவது போல் ஒரு ஆளுமையுடன் போய் கேட்டிருந்தால் நிச்சயமாக கொடுத்திருப்பவர்களுக்கு தருவதை விட அதிகமாக கிடைத்திருக்கும். நிச்சயமாக. ஏன்னா இவர் நீதியரசன் என்ற முறையில் போய் கேட்டு நான் இத்தனை முறை சொன்னேன், ஐயா நீங்கள் போங்க, நானும் வரணும். பொதுவாக அரசியலுக்கு வருபவர்கள்
மக்கள் சேவை செய்துவிட்டு எந்தளவு தூரம் அபிவிருத்தியை மேற்கொள்ள முடியுமோ, தேர்தல் காலங்கள் நெருங்க நெருங்க நிறைய அபிவிருத்திகளை செய்து தான் மக்களை சென்றடைய விரும்புவார்கள். இந்த முதலமைச்சரோ அல்லது சம்பந்தப்பட்ட மாகாண சபையில் இருந்த அமைச்சர்களோ உறுப்பினர்களோ எந்த அடிப்படையில் மக்களை சந்திக்கலாம் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள்? ஒன்றுமே செய்யாமல் அல்லது தெரியுது மாகாண சபை ஒன்றும் செய்யலை என்று அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆக அடுத்த தேர்தலுக்கான வியூகமாக அவர்கள் முன்வைப்பது ஜெனீவாவை. உணர்ச்சி வசமான ஏதாவது விடயங்கள் வரும், ஜெனீவா வரும், அப்படி வச்சு கொண்டிருப்பார்கள். இர்ஃபான், நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொள்வோம். வசந்தம் டிவியின் அதிர்வு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஃபேஸ்புக் மூலமாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். கேள்விகள் எதுவும் இருந்தால் சுருக்கமாக பதிவு செய்தீர்கள், நிச்சயமாக அவற்றை இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கின்றோம். ஒரு இடைவேளை தொடர்ந்து உங்களை சந்திக்கின்றோம்.